உங்களுக்கு பிக் பாஸ்ல யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது? மணியை பிடிக்கும். உங்களுக்கு நிக்சன் சூப்பர். நிக்சன் சூப்பர். எதனால நிக்சன் சூப்பர்? அதுதான் ஒரு பொண்ணு விட மாட்டான். உங்களுக்கு பிளே பாய பிடிக்குமா? பிடிக்கலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கணும் சூப்பர்னு சொல்றேன். அது நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் பிளாட்ஃபார்ம். இதுக்கு என்ன சொல்றது? எப்படி அப்ப யூஸ் பண்றவங்க உங்களுக்கு பிடிக்குன்றீங்களா? பிடிக்கும்னு நான் சொல்லல, சூப்பர்னு சொன்னேன். பஞ்ச புகழ்ச்சி அணி. மஞ்ச புகழ்ன்றீங்களா? பிக் பாஸ் பாப்பீங்களா? இல்ல. ஏன்? எனக்கு சீசன் 3க்கு அப்புறம் எந்த சீசனுமே பிடிக்கல, அதனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். சீசன் 3க்கு அப்புறம் 4 சீசன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எந்த சரி, சீசன்? பிக் பாஸோட ஃபேவரட் அத 7 சீசன்லயும் உங்களோட ஃபேவரட் சாண்டி மாஸ்டர். சாண்டி. எதனால? அந்த சீசன் அவர்னால தான் அது காமெடியா போச்சு. அதனால அவங்க அந்த பிக் பாஸோட பேசிக்கிட்டு ஜாலியா ஃபன் பண்றதுனால வர்ற மாதிரி பிக் பாஸ் பாப்பீங்களா? பாப்போம். பிக் பாஸ்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இப்போதைக்கு வந்து யாருமே பிடிக்காது. இப்போதைக்கு யாருமே பிடிக்கல. ஏன்? எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிட்டு இரிட்டேட் பண்ற ஒரு கேரக்டர், இமிட்டேட் பண்ற ஒரு கேரக்டர் யாரு? பேசிக்கலி மாயா, பூர்ணிமா, நிக்சன், 3 பேர் தான் ப்ரோ. என்ன உங்க மைண்ட் ஆஃப் தாட்ல என்ன பேரு? ஒரு மாதிரி அவங்க எது பண்ணாலுமே இரிட்டேட் ஆகவே தான் ப்ரோ இருக்கும். ஒரு மாதிரி இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு, வர தம்பி. ஒரு சம்பவம் சொல்லுங்க பாக்கலாம். இப்போ புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், நிக்சன் பூர்ணிமா. என்னது? ரொம்ப இதுவா க்ளோஸ் ஆகி பேசி டான்ஸ் ஆடிட்டு இது புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. என்னது மாயா கொஞ்சம் இப்ப சைலண்டா இருக்காங்க, பூர்ணிமா தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாருக்கும் பிரதீப்க்கு எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னு தெரியும், ஓகேவா? அங்க வந்து அவங்களுக்கு உமன் சேஃப் இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்துறாங்க. அது சரின்றீங்களா தப்புன்றீங்களா? தப்பு தானா? தப்புதான். உங்க ஒப்பீனியன்? அதான் நிக்சனே உள்ள இருக்காரு, அப்புறம் என் பிரதீப் வெளில வரணும். பிரதீப் தான் வெளியே அனுப்பிட்டாங்கல்ல. அதுதானா? நிக்சனே உள்ள இருக்கும்போது ஏன் வெளியில வரணும்? ஏன் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்? எல்லார் மத்தியிலயும் பரவலா பேசப்பட்டு இப்பயும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பிக் பாஸ்ல இந்த பேச்சு எடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது அது நீங்க சரியா தப்புன்னு நினைக்கிறீங்க? அது சரியா தப்பானா அது தப்பு தான். எப்படிதான் ரெட் கார்டு கொடுத்து எப்படி ஒருத்தங்க வெளில அனுப்ப முடியும்? எவ்வளவு போன சீசன் பாத்தீங்களா, அந்த இது அல்டிமேட் அதுல எவ்வளவு ரெட் கார்டு வாங்கினாங்க, வெளில அனுப்ப வேண்டியதானே? அது தப்பு தான் ப்ரோ. அவங்க என்ன பண்ணினோம், வார்னிங் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க தப்பு ரொம்ப இதா பேசுறீங்க அந்த மாதிரி சொல்லி வெளில அனுப்பிச்சிருக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு பிக் பாஸ்ல இவங்க வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னா அப்கமிங் சீசன் யாரு இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்? யாரை போட்டா உங்களுக்கு ஜாலியா இருக்கும்? ஆக்சுவலா யாருமே வேணாம். ஏன்னா உள்ள போயிட்டு வரப்போ நிறைய பேருக்கு நெகட்டிவ் நேம் வருது. அதனால எனக்கு பிடிச்ச யாருமே உள்ள போக வேணாம். அப்ப கமல் சார் டிசிஷன் சரியா தப்பா? அவருக்கே அது ஸ்கிரிப்ட் தானேண்ணா? அப்ப ஸ்கிரிப்ட்னு நம்புறீங்களா? ஆமா, ஸ்கிரிப்ட் தான். 100% ஸ்கிரிப்ட் தான். அப்ப ஸ்கிரிப்ட் படி தான் பேசுறாரு. ஆமா. அப்ப பிக் பாஸ் ஃபேக்ன்றீங்களா? ஃபேக். ஆமா. எதையுமே நான் சொல்லல, இவங்க தான் சொன்னாங்க. ஐயோ, சாம்பார் ஆப் எனக்கு. பிராங்கா ஒரு விஷயம் கேக்குறேன், கமல் சார் எடுக்கிற டிசிஷன் கரெக்டா தப்பா? அது அந்த விஷயத்த மட்டும் தப்பு வரும். ஆனா இப்ப பண்ணிட்டாருன்றீங்களா? இல்ல இந்த சீசன் பார்க்கும்போது ப்ரோமோல ஒரு மாதிரி இருக்கு, நம்ம இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. அன்னைக்கு எடுத்த ஒரு டிசிஷன் தப்புன்றீங்க? கமல் சார் தப்பு தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. யாரு டைட்டில் வின்னர் நினைக்கிறீங்க? டைட்டில் வினர் தினேஷ் ஆகலாம்னு நினைக்கிறேன். தினேஷை தவிர்த்து வேற யார் வரலாம் டைட்டில் வின்னர்? தினேஷ் தவிர்த்து வேற யாருன்னா விஷ்ணு வரலாம். விஷ்ணு அவர் பெரிய நிறைய குற்றச்சாட்டு இருக்கிறாங்க, இதுக்கு எத்தனை கோவப்படுறாருன்ட்டு. ஒரு விஷ்ணு வந்து லைட்டா அன்னியன் மாரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் அம்பி மாரி இருப்பாரு, அப்புறம் ரெமோ, அப்புறம் அன்னியன் ஆயிடுவாரு. அந்த மாதிரி தான். ரீசெண்டா அர்ச்சனா உள்ள வந்தோடனே அவங்கள ரொம்ப வந்து இரிட்டேஷன் ப்ரோ. நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுங்க. அக்கா வேற லெவல். அந்த அக்கா மச்சா நம்மள சீரியல்ல இருந்து பாத்துட்டு இருக்க ராஜா ராணில இருந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய பேர் அந்த பிக் பாஸ் சொன்ன விஷயம்னா அர்ச்சனாவோட ஆட்டிடியூட் சரியில்லை, ரொம்ப தப்பா, ரொம்ப எதுக்கேத்தாலும் ஒரு எமோஷனா வரீங்க, எதுக்கேத்தாலும் ரியாக்ட் பண்றீங்கன்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்டிடியூட் சரியில்லை இல்ல ப்ரோ. அவங்க நேச்சர் அப்படி, அவங்க எல்லாருக்கும் அழுகுறான் அந்த இது அவங்க அப்படி. இவங்க அதை சொல்லி அவங்க மட்டும் இதுதான் படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல மட்டும் அவங்க தேவையில்லாத வேலை பார்த்தாங்க. இது பண்ணி அந்த பொம்மை டாஸ்க்ல வந்தாங்களா, அதுல தேவையில்லாம பேசி அதுல பாட்டி இது பண்ணிட்டாங்க. அதுல மட்டும் அவங்க லைட்டா கெட்ட பேர். மத்தபடி எனக்கு அவங்கள பிடிக்கும். பின்தானே
பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஓகே, ஒருவேளை உங்களை பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் கூப்பிட வாய்ப்பு இல்ல. கூப்பிட்டாங்க, சரி இந்த பைட்டை பார்த்துட்டே கூப்பிட்டாங்க, அடடே கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதான். கிடைச்சதே விடுவானே எப்படி ஆயிடுவீங்க? அங்க போய் நீங்க ஒரு என்ன கேரக்டரா இருப்பீங்க? தெரியல. நான் லொட நிறைய பேசுவேன், ஜாலியா விளையாடுவேன். டாக்ஸிக்கான கேரக்டர்ல இருப்பீங்களா இல்ல ஒரு லவபிள் கேரக்டர் இருப்பீங்களா இல்ல நச்சு நச்சு டாக்ஸிக்காவும் இருக்க மாட்டேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்துட்டு வந்துடணும், அவ்வளவுதான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.